தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நிர்வாக திறமையின்மையை ஒப்புக்கொள்ள மனமில்லாமல் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனக்குத்தானே கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாகவும், ரவுடிகளால் செய்தியாளர் தாக்கப்பட்டதை சிறப்பு நிகழ்வு என்று குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டுள்ளதாகவும் சாடியுள்ளார். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் லதா, இந்த அறிக்கை தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் தொடர்கதையாகி வருவதாக தனது கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். இந்த அறிக்கையில் கடந்த ஒரு வாரத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் நடைபெற்றவையாக சில சம்பவங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், சிவகங்கை மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் மீது நடத்தப்பட்ட அந்த கொலைவெறி தாக்குதல், அதே போல சேலம் மாவட்டம் நங்கவள்ளி அருகே நடைபெற்ற அந்த பெண் கொடூரமாக கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம், அதே போல திருப்பூர் மாவட்டத்தில் தனியார் தொலைக்காட்சி அந்த பத்திரிகையாளர் மீது நிகழ்த்தப்பட்ட அந்த கொலைவெறி தாக்குதல், அதே போல திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே முதியவர் கை துண்டாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம், இப்படி கடந்த ஒரு வார காலத்தில் நடைபெற்ற அந்த சம்பவங்களை குறிப்பிட்டு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம் கடந்த ஒரு வார காலத்திலேயே நடைபெற்ற சம்பவம் என்றும், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பார்த்தோம் என்றால், அந்த பத்திரிகையாளர், தனியார் தொலைக்காட்சி பத்திரிகையாளர் ரவுடிகளால் வெட்டப்பட்டு தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் நிதி அளிப்பது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டிருந்த அந்த அறிக்கையில் சிறப்பு நிகழ்வு என்ற அந்த வார்த்தையோடு வெளியிட்டிருப்பதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, இது வினோதமான அறிக்கை என்றும், தமிழக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு விந்தையான ஒரு அறிக்கையை வெளியிட்டது இல்லை என்றும் தனது அந்த விமர்சனங்களை பதிவு செய்து இருக்கிறார். மேலும் சட்ட ஒழுங்கு சீர்கேடும் வண்ணம் குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை தாமதமின்றி உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், 24 மணி நேரமும் காவல்துறை ரோந்து பணிகளை மேற்கொண்டு பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும், உதவி நாடி காவல்துறையை அணுகும் மக்களிடம் கவனத்துடன் அவர்களது பிரச்சனைகளை கேட்டறிந்து எவ்வித தாமதமும் இன்றி உரிய நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறையை வலியுறுத்துவதாகவும் தனது அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.